அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சென்ற வாரம் நிஃப்டி எப்படி இருந்தது, அடுத்த வாரத்தோட லெவல்ஸ் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஆகஸ்ட் 15 முன்னிட்டு, சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்மிடம் அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் அல்லது வந்துட்டு ஜிபுல் இது ரெண்டில் ஏதோ ஒரு இதில் ஆகஸ்ட் 15க்குள்ளே நம்மளுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மிடம் ஆக்டிவாக வர்த்தகம் செய்பவர்களுக்கு ஒரு ஆப்ஷன் பேசிக் கிளாஸ் ஒன்று நம்ம ஃப்ரீயாக வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதற்கு வந்து நம்மளுக்கு வந்துட்டு அக்கௌண்ட் நம்மக்கிட்ட இருக்கணும், அடுத்து நம்மக்கிட்ட ஆக்டிவாக ட்ரேட் பண்ணணும். அவங்களுக்கு மட்டும் ஆப்ஷன்ஸோட பேசிக்ஸ், அதாவது நம்மளோட கால்குலேஷன்ஸ் எல்லாம் வராது, ஆப்ஷன் பேசிக்ஸை நம்ம எப்படி வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறது எப்படி அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதுபோல் ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது அடிப்படை பேசிக்ஸ் அடிப்படை கிளாஸ் மட்டும் நம்மளுக்கு ஃப்ரீயாக கனெக்ட் பண்ண போகிறோம். அது ஆகஸ்ட் 15க்குள்ளே நம்ம இடம் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அது வழங்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்ற வாரம் நிஃப்டி ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை ஓப்பன் தான் இருக்கிறதுலே குறைந்தபட்ச லோ அண்ட் ஓப்பன் 16,142 அந்த ஓப்பன். அப்போ ஓப்பனுக்கு கீழே 9 புள்ளிகள் தான் இருந்திருக்கு. அதற்கு மேலே 601 புள்ளிகள், ஓப்பனுக்கு மேலே 601 புள்ளிகள், மொத்தம் 610 புள்ளிகள். அப்போ ஒரு வாரத்தோட ரேஞ்ச் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கிறோம், 300 புள்ளிகள்லேருந்து 500 புள்ளிகள்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஓப்பனுக்கு கீழே 9 புள்ளிகள்னால் அப்போ ரேஞ்ச் ஃபுல்லாக எங்கே இருக்க போகுது, ஓப்பனுக்கு மேலே தான் இருக்க போகுது. இது வந்து எளிமையாக நம்ம பார்த்துட்டு இருக்கிற ரேஞ்ச் அடிப்படையிலேயே நம்மளுக்கு ஒரு 500 புள்ளிகள் நம்ம தீர்மானம் செஞ்சு எடுத்தால இது ஈஸியாக இருக்கும். அடுத்து ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான வித்தியாசம் குறைந்து கொண்டே இருக்குது. அப்போ சந்தை வந்துட்டு இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் அட்டவணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,700 கால் அதிகமான வர்த்தகமாக இருக்குது, 16,600 புட். இது வந்து எஜ்ஜுன்னு சொல்லுவோம். யாரோட கட்டுப்பாடுனா 16,600 புட்டோட கட்டுப்பாட்டுலேயும் 16,700 காலோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே சந்தை இருக்குது. அப்போ 16,700 கால் நம்மளுக்கு 135 ரூபா, 16,600 புட்டு வந்து 80 ரூபா. அப்போ 16,520 இருந்து 16,835க்குள்ளே சந்தை இருக்குது. அப்போ இதுவே பார்த்தீங்கன்னா 300 புள்ளியோட வித்தியாசம் நம்மளுக்கு வந்துடுது. அது போக சந்தையை வந்து நம்மளுக்கு மொத்தம் 500 புள்ளிகள் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக இந்த எல்லைக்குள்ளே 16,520லேருந்து 16,835க்குள்ளே தீர்மானம் செய்யப்படும். அதற்கு அடுத்து, அதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு மார்க்கெட் வந்துட்டு இந்த எல்லைக்குட்பட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து ஸ்ட்ராட்டஜி உருவாக்குதல் நம்ம என்ன பேசியிருந்தோம், நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஒரு வாகனம் போயிட்டுருக்கு, முன்னாடி ஒரு வாகனம் இருக்குது. அப்போ இந்த வாகனத்தை நான் வந்துட்டு ஓவர்டேக் பண்ணணும்னா அப்படின்னு நான் கேள்வி கேட்டிருந்தேன். சிலர் பதில் கொடுத்துருந்தீங்க, சிலர் தவிர்த்திருந்தீங்க. தவிர்ப்பவர்கள் பற்றி நம்மளுக்கு இதில் பதில் அளித்தவர்களுக்கு ஒரு மதிப்பளித்து திருப்பி அதற்குடான இது சொல்லணும். அப்போது நம்மளுக்கு பாருங்கள், நம்மளுக்கு 16,500 புட்டு நம்மளுக்கு வந்துட்டு எதிராளி அப்படின்னு வச்சுட்டா இங்கே 17,000 கால் போயிட்டுருக்கு. அப்போ இங்கே முன்னாடி என்னவா இருக்குது, அப்போ இந்த 16,500 புட்டை 17,000 கால் வந்து நம்மளுக்கு ஓவர்டேக் பண்ணுனா தான். அப்போ இதனுடைய ப்ரீமியம் ஒரு இதற்கு பார்த்திங்கன்னா ஒரு 80 ரூபாய் இருக்குது, இது ஒரு 18 ரூபா ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா உடனடியாக இதை வந்து ஓவர்டேக் பண்ணுமா? ஏன்னா 16,500 17,000 இதற்குண்டான வித்தியாசம் 500. அப்போ இது வந்து 16,750 இந்த ரெண்டுமே இணைய வேண்டும். அப்போ இந்த ரெண்டும் இணையணும் அப்படின்னா சந்தை அந்த இடத்துல விலையின் அடிப்படையில் இணையணும். அப்போ இது உடனே இணையுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்குள்ள கேள்விக்குறி கேட்டுட்டோம்னா அப்போ மார்க்கெட்டை 17,000 காலை நான் வாங்கி ஹோல்டு பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ 16,500 புட்டு வீக் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த 17,000 கால்னால 16,750க்கு மேலே அவனோட ஆக்டிவிட்டி, அதாவது அவனோட ஃபோர்ஸை கொடுக்க முடியும். அப்போ இது போல் அவன் ஒரு சீசா விளையாட்டுன்னு வச்சுக்கோங்க, 17,000 கால் 16,500 புட்டை ஓவர்டேக் பண்ணக்கூடிய இடம் 16,750. அடுத்து 17,000 கால், அடுத்து 16,600 புட்டை ஓவர்டேக் பண்ண, இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் 400. அப்போ 16,800. அடுத்து 17,000 கால், அடுத்து 16,700 புட்டை கிராஸ் அவுட் பண்ணுறது 300 பாயிண்ட்னா 150னா 16,850. அப்போது அடுத்தது 17,000 கால், அடுத்து 16,800 புட்டை கிராஸ் அவுட் பண்ணணும். அப்போ இது எங்கே 16,900.
அப்போது 17,000 கால் மார்க்கெட் வந்து 16,900 புட்டை கிராஸ் அவுட் பண்ணணும். அது 16,950. அதுக்கு மேலே தான் 17,000 கால்னால ஈஸியாக ஏற முடியும். அப்போது இந்த டெல்டா வேலை எங்கே இன்க்ரீஸ் ஆகும்னா 16,750க்கு மேலே கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும், 16,800க்கு மேலே கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும், 16,850க்கு மேலே இன்னும் அதிகமாகும், 16,900. ஏன்னா 17,000 நெருங்க நிஃப்டி 100 பாயிண்டோட ஏற்றத்திற்கு இப்போ மார்க்கெட் 16,700 இப்போ 700லேருந்து 800 போகும்போது அதனுடைய டெல்டா வேல்யூ கம்மியாக இருக்கும். ஆனால் 17,000 நெருங்க டெல்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சந்தையில் நம்ம ஆப்ஷன் வியாபாரத்தை எப்போ செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரியணும். இப்போ பாருங்கள், 16,500 புட் 52 ரூபா இருக்குது, 16,600 புட் 80 ரூபா இருக்குது, 16,700 புட் 115 ரூபா இருக்குது, 16,800 புட் 166 ரூபா இருக்குது, 16,900 புட் 231 ரூபா இருக்குது. இந்த 231 இந்த 17,000 எங்கே மீட் பண்ணும்? 16,950 மீட் பண்ணும். அப்போ 28 ரூபா. அப்போது 16,900 புட்டையும் 16,800 புட்டையும் கிராஸ் அவுட் பண்ணும்போது இதனுடைய வேகமே அதிகரிக்கும், 17,000 கால் அதிகரிக்கும். இப்போ மார்க்கெட் ஏறும்போது ப்ரீமியம் ஏறும். ஆனால் மார்க்கெட் வந்து ஒரே ஒரு படி தான், கொஞ்சம் இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கும். ஆனால் இவ்வளோ ஏறின 17,000 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் என்ன ஆகும்னா அதை விட டபுள்டாக இறங்கிடும். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரியும். உங்களை வாங்க வைக்கிறக்கோசரம் ஒரு ப்ரீமியம் நல்லா ஏறும், நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே போய் வாங்குவோம், உடனடியாக அது டபுள்டாக இறங்கி நம்ம ஹோல்டு பண்ணி அது ஜீரோவாக மாறிவிடும். அப்போது இந்த வீரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இவங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணால் தான் 17,000 கால். அப்போது நம்மளுக்கு இம்பேக்டட் எதில் வரும்? நம்ம போனதுமே வெளியில் வரணும். அப்போது 17,000 கால் நம்மளுக்கு உடனடியாக ப்ராஃபிட், நல்ல ஒரு ஜாக்பாட் மூமெண்ட் வரணும்னா வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவா, அப்படி டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் கிட்டத்தட்ட தூரம் 1 முழ தூரம் இருக்குது, தமிழ்நாட்டை தூக்கிட்டு கொண்டு போய் வந்துட்டு டெல்லி பக்கத்தில் வச்சா நம்மளுக்கு அனைத்து பயனும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுபோல் மார்க்கெட் ஒரே அடியாக 17,000லேயே ஓப்பன் ஆச்சுன்னா இது ஜாக்பாட்டாக மாறும். அப்போது ஓப்பனிங் அந்த அளவுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு எத்தனை முறை இருக்குது, கேப்பை பார்க்கக்கூடிய வாய்ப்பு. அப்போ ஃப்ளாட்டில் ஓப்பனிங் ஆச்சுன்னா இது அனைத்துமே தோல்வியாக மாறுறதுனால தான் நிறைய பேருக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பையர்னாலே பயப்படுறாங்க, ஜீரோ ஆகிடும்ட்டு. அப்போது நம்ம தேர்ந்தெடுக்கிற ஸ்ட்ரைக் இப்படி தேர்ந்தெடுக்கக்கூடாது. அப்போ எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ அதனால் முதல் வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம் டெல்டா வேல்யூ, அதாவது மார்க்கெட் வந்துட்டு 100 பாயிண்ட் ஏறிச்சுன்னா 100 பாயிண்ட் ஏறிச்சுன்னா உங்கள் ஸ்ட்ரைக் எவ்வளோ பாயிண்ட் ஏறக்கூடிய வகுதி இருக்குது. ஐடிஎம்மில் ஜாஸ்தியாக ஏறும், ஓடிஎம்மில் குறைவாக ஏறும். அப்போது ஓடிஎம் ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்து வியாபாரம் செஞ்சு எப்படி ஜெயிக்க முடியும்? ஐடிஎம் எடுத்து மார்க்கெட் இறங்கிட்டாலும் ஓடிஎம்மாக மாறிச்சுன்னா அதுவும் ஜீரோ ஆகிடும். அப்போ இதனுடைய ப்ரீமியம் எப்போ ஏறும், எப்போ கம்மியாகும் டெல்டா வேல்யூ. அப்போ வந்துட்டு நம்ம தூரமாக இருக்கிற வர ப்ரீமியம் டெல்டா வேல்யூ மார்க்கெட் 100 பாயிண்ட் ஏறுனா 10 ரூபாய் ஏறுவானா, பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரைக் என்ன ஆகுனா 100 பாயிண்ட்டுக்கு ஒரு 30 ரூபா ஏற்றம் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு 30 ரூபா ப்ராஃபிட் வேணும், இதைத்தான் தேர்ந்தெடுக்கணும். அப்போ இதை தேர்ந்தெடுத்து ஓடிஎம் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து எனக்கு 30 ரூபா ப்ராஃபிட்டை எதிர்பார்த்தா முடியுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்மளுக்குள்ளே கேட்டுக்கணும். அதனால் ஆப்ஷன் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது அதனை தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்க. அப்போ 16,500 புட் ஆப்ஷனுடைய குறைந்தபட்சம் 46,000 இருக்குது, 17,000 காலோடையது அதிகபட்ச கை 35,000. இவங்க 2 பேர் இணையவே இல்லை. அப்போ இணையாமல் எப்படி மார்க்கெட் 16,750க்கு மேல் செல்லும்? அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஹை பாருங்கள் நம்மளுக்கு 16,750. அப்போ 16,750லேருந்து இறங்குறதுக்கு காரணமே அந்த 16,500 புட்டும் 17,000 கால் தான். அப்போ இதையெல்லாம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சு வியாபாரம் செய்ய முற்படணும். அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை 17,000 கால் 35னா நம்மளுக்கு ஜீரோ மதிப்புள்ள பொருள், நம்மளுக்கு இந்த 35 ரூபா மதிப்பு வேணும்னா மார்க்கெட்டில் 17,035. அப்போ நம்மளுக்கு இன்னும் வர்த்தகம் என்ன இருக்குது? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், இந்த 4 நாட்களுக்குள்ள இது 17,035க்கு மேலே இருந்தால் தான் இந்த அசலே வரும். 35 ரூபாய்க்கு 17,000 காலம் 35 ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கு சந்தை 17,035 இருந்தால் தான் அசல். அப்போ மார்க்கெட் இப்போ இருக்கிறது எங்கே? 16,700. அப்போ இங்கிருந்து 335 புள்ளியோட ஏற்றம் இவர்களுக்கு பயன் தராது, பயனே கொடுக்காது அப்படிங்கிறத இங்கே எடுத்துக்கணும். அல்லது திங்கக்கிழமை இந்த 17,035 இருந்தால் தான் இருக்கும். அப்படி இல்லை வியாழக்கிழமைனா இது 17,035னா தான் அசலாக இருக்கும். இதை தெரிஞ்சுக்கணும். 16,500 புட்டுக்கு பார்த்தீங்கன்னா 46 ரூபானா இதுவும் ஓடிஎம் தப்ப மார்க்கெட் வந்து 16,700 இருக்குது. அப்போ இந்த 46 வேணும்னா மார்க்கெட் வந்து 16,454.
அப்போ 16,454 இருந்தால் தான் இந்த 46 ரூபாயே இருக்கும். அப்போ இதனுடைய ப்ரீமியம் கரையும். அப்போ இந்த ப்ரீமியம் கரையிறதுல போய் நம்ம பை பண்ணி வச்சு ஒன்றும் நடக்காது. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து 16,700 கால் 700 புட்டை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். அப்போ 16,700 காலுடைய ஹை 158 அப்படின்னா இது 158 கடக்காத வர மார்க்கெட் 16,858 தாண்டாது. இதுதான் லாஜிக். 16,700 புட்டு 103 ரூபாய்க்கு மேலே இருக்கிறவரை மார்க்கெட் என்ன 16,597க்கு கீழே தான் இருக்கும் அப்படிங்கிறது இது ஒரு லாஜிக். இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோட ட்ரெண்டை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரெண்டு வந்து நிறைய பேர் இப்படி கோடு போட்டுருவீங்க, இப்படி ஒரு கோடு போட்டுருவீங்க, ட்ரெண்டு கண்டினியூ ஆகும்பீங்க. இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும்னா மார்க்கெட் என்ன ஆகணும்? இப்போ பாருங்கள் 2, 4, 6, 10, 12, 14. இப்போ இடையில இந்த 2 நம்பர் மிஸ்ஸிங். அப்போ இந்த 2 நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? இதனுடைய இடைவெளி சீராக இருக்குது. அப்போ இது சீராக இருக்குன்னா இதுவும் இந்த இடைவெளி சீராக தான் இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? 6னா 8. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதுதான் ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதே. அப்போது இந்த சீராக இல்லை 2, 5, 3 அப்படின்றது சீராக இருக்காது. அப்போ ட்ரெண்டு கண்டினியூ ஆகாது. அப்போ அதுபோல் ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் அதனுடைய டெல்டா வேல்யூ அதனுடைய இறக்கம் ஏற்றம் சரியாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, புட்டு இது ஒரு சீசா விளையாட்டு போல் நினச்சிக்கோங்க. புட்டு கீழே இறங்குச்சுன்னா கால் வந்து மேலே போகணும். இதனுடைய நடுநிலை தான் பிஇபி. அப்போ இதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல எப்படியெல்லாம் ஓவர்டேக் பண்ணுறாங்க. அப்போது ஒருத்தரோட இறக்கம் தான் இன்னொருத்தருக்கு ஏற்றம். ஆனால் இவர்கள் எவ்வளோ இறங்குறாங்களோ இதனுடைய ஏற்றம் கம்மியாக தான் இருக்கும். எப்போ இது ஜாஸ்தி ஆகுனா சமநிலை போட்டியாக மாறணும். அப்போது 16,750 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நடுநிலை புள்ளினா 16,500 புட் 17,000 கால்னா இந்த நடுநிலை புள்ளிக்கு மேலே மார்க்கெட் கால் வரணும். இந்த புட்டு கீழே போனால் தான் இதனுடைய இறக்கத்தை விட இவங்களோட ஏற்றம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ மிட் பாயிண்ட் எது கண்டுபிடிக்கிறோன்னா இதை பேசிக் தான். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் மீட்டிங் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு ப்ரீமியம் தேர்ந்தெடுக்க பழக வேண்டும். அப்புறம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு வந்து குறைவாக தான் இருக்குது. ஒரு பெரிய நிகழ்வு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல. எதிர்பார்ப்பு விலையும் இல்லை. அதனால் நியூஸை பேஸ் பண்ணி பார்க்குறவங்க சில நாட்களுக்கு முன்னாடி டிசம்பரில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட அவங்களோட இது ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு, அவங்களோட இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாகும், அந்த நாட்டோட பொருளாதாரமே சீரழிஞ்சிடும், அப்போ பெரிய ரெஸ்டன் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் மார்க்கெட் நல்ல கீழே போகிறக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்ட்டு ஒரு பரபரப்பாக ஒரு விஷயம் பேசப்பட்டது. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. அப்போது திடீர்னு இவங்க இன்ஃப்ளேஷன் வந்துட்டு இவங்களோட ரேஷியோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேஷியோவில் அவங்க இன்க்ரீஸ் பண்ண இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, மார்க்கெட் நல்லா கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் மார்க்கெட்டை மேலே போயிட்டுருக்கு. அதனால் நியூஸை வந்துட்டு நம்மளால் ஒன்றும் தீர்மானிக்க முடியாது. அதனால் அதை நம்பி வியாபாரம் பண்ணாதீங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி ரைஸ் மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க, எவ்ரி லோ மார்க்கெட்டை டிப்பில் பை பண்ணுங்கம்பாங்க. இது மார்க்கெட் எவ்ரி ரைஸ் புட்டு ஷார்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது மார்க்கெட்டை வந்துட்டு ஷார்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு லாஸ் வர தொடங்கிடும். அப்போ கடைசியில் போய் வெறுத்து நீங்கள் போய் இங்கே வந்து கவர் பண்ணுவீங்க. நீங்கள் இங்கே உங்களோட முதலீட்டை பாதுகாக்கக்கூடிய இது இல்லாமல் ப்ரீமியம் நல்ல முதலீடு இருந்ததுன்னா இங்கிருந்து மார்க்கெட் இறங்கும்போது என்ன ஆகும்? அப்போது உங்களுக்கு லாபம் வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கிருந்தே தொடக்கத்தில் இருந்தே எவ்ரி ரைஸ் ஷார்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கேயே ஷார்ட் அடிச்சுட்டு போய் கடைசியில் போய் நம்ம இங்கே புக் பண்ணுவோம், லாஸை புக் பண்ணுவோம். இங்கேருந்து ஆவரேஜ் பண்ணும்போது நல்ல லாஸாக இருக்கும். முதலீடே காணாமல் போய்ட்டு நம்ம மார்க்கெட்டே நம்மளுக்கு தேவையில்லைன்னு வெளியில் போய்டுவோம். ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்கி நம்ம என்ன சொல்லுவோம்? நான் இத்தனை நாள் காப்பாற்றிருந்தேன், ஆனால் ஒன்று நான் கவர் பண்ணதுக்கப்புறம் இறங்கிட்டேன். அப்போ அதனால் வந்து நான் ஒருத்தன் கவர் பண்ணால் நான் பொசிஷன் ஒன்று வச்சுருக்கேங்காட்டி அது நடக்கிறது இல்லை அப்படின்னெல்லாம் நம்மளுக்குள்ள ஒரு வெறுப்பாக ஒரு விஷயத்தை பேசிகிட்டே இருப்போம். அதனால் அப்படி கிடையாது. எங்கு மார்க்கெட் திரும்பக்கூடிய வாய்ப்போ அங்கே திரும்பறக்குண்டான இடத்துல செல் பண்ணுங்கள். அதற்கு மேலே குறைந்த அளவு ஸ்டாப் லாஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் நம்ம செல் பண்ணுறதுலேருந்து கீழே வரும் இல்லை மேலே போகாதுனால எடுத்துக்காதீங்க. மேலே போச்சா கவர் பண்ணுங்கள், உடனடியாக ட்ரேடு பண்ணாதீங்க. அப்போ உங்களோட கணிப்பு தப்பாகுதுன்னா மார்க்கெட்டுக்கு விடுமுறை விடுங்க. விடுமுறை விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தெளிவானதுக்கப்புறம் நீங்கள் நினச்சது நடக்கும். அப்போ மார்க்கெட்டை வந்துட்டு ஒரு வால்டைல் செஷனுக்குள்ளே இருக்கும்போது இங்கே போய் பை பண்ணுவோம், அது பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வரும், இங்கே வந்து செல் பண்ணுவோம், திருப்பி மார்க்கெட் மேலே போகும். அப்போ இதை பேஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வால்டைல் மார்க்கெட்டில் எப்போல்லாம் நீங்கள் வர்த்தகம் பண்ணுறீங்களோ அதை ஆவரேஜ் மெத்தட் பண்ண ஈஸியாக வெளியில் வரலான்னு மனசு சொல்லும். ஆனால் தெளிவாக இருக்காது, பணம் ஈஸியாக போயிடும். ஆப்ஷன் வர்த்தகத்தை
ஆப்ஷன் வர்த்தமும் சரி மற்ற வர்த்தத்தில் ஆவரேஜ் வர்த்தம்ங்கிறது இருக்கக்கூடாது. உங்களால் எவ்வளோ நட்டம் ஏற்றுக்க முடியுமோ அதை மட்டும் ஏற்றுக்கோங்க. பெரிய நான் என்னானாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், மார்க்கெட்டை நானாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற போட்டியெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி நியூஸ் பேஸ்டை நம்பாதீங்க. நியூஸ் கண்டிப்பாக தெரியணும், ஆனால் நியூஸ்னால இதுதான் தீர்மானம் செய்யப்படும் அப்படிங்கிறத மட்டும் நம்பாதீங்க. இந்த நெகட்டிவ் நியூஸ்க்கு மார்க்கெட் இறங்கும்னு நினைக்காதீங்க. நெகட்டிவ் நியூஸ்க்கு மார்க்கெட் நெகட்டிவ் நியூஸ் கொடுத்துட்டு அடுத்த வருஷம் இது சரியாயிடுன்னு கடைசியில் ஒரே ஒரு பத்தியில் மட்டும் கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் பாசிட்டிவ் நியூஸாக மாறிடும். அப்போது அதனால் மார்க்கெட்டோட நியூஸை நம்பாதீங்க, இதுதான் நடக்கும்னு நினைக்காதீங்க. மார்க்கெட்டோட ட்ரெண்டு ட்ரேடிங் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சு வர்த்தகம் செய்ய முற்படுங்க. அப்போ மார்க்கெட்டோட குறுகிய எல்லை 16,585 16,835, ஒயிட் ரேஞ்ச் 16,450 16,550. இது வந்து 16,700 கால் மற்றும் புட்டோட அடிப்படையில் இதை கணக்கிட்டது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 16,800 16,835 16,887, சப்போர்ட் லெவல் 16,634 16,585 16,520 இருக்கும். அதனால் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் இப்போ முடிஞ்சிருச்சா? அப்போ கொரோனாவோட பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா அத்தனை நெகட்டிவ் நியூஸ் இருக்கும்போது மார்க்கெட் அங்கேருந்து லைஃப் ஹையை பிரேக் பண்ணி டபுள்டாக ஏறுது. அப்படிங்கும்போது அப்போ நியூஸை நம்பி அங்கெல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணாமல் இங்கே போய் ஹையில் போய் 18,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அப்போ என்ன ஆச்சு? அப்போ இதனை தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்க. நீங்கள் ஒன்றும் தீர்மானம் பண்ணாதீங்க, நம்மளால் மார்க்கெட்டை வந்து திருப்பவே முடியாது. அதனால் மார்க்கெட் எந்த வழியில் பயணம் பண்ணுதோ அந்த பயணத்தில் நம்மளுக்கு ஏற்ற ஸ்டாப் லாஸை இது பண்ணி உடனே பண்ணுங்கள். நான் ஸ்டாப் லாஸ் வியாபாரம் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 10 ட்ரேடுக்கு நான் 10 ரூபா ஸ்டாப் லாஸாக பண்ணுறேன்ட்டு 10 ட்ரேட் பண்ணாலும் 100 ரூபா காலி ஆகிடும். அப்படி பண்ணக்கூடாது. கரெக்டான வர்த்தத்துக்கு கரெக்டான ஸ்டாப் லாஸ் போட்டு வியாபாரம் செய்ய முற்படுங்க. இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது ஆகஸ்ட் 15க்குள்ளே இணைபவர்களுக்கு வந்து 1 மாதம் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கிற பயிற்சி வந்து 2 மாதமாக கொடுக்குறோம். அது ஆகஸ்ட் 15 வரை. 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்புங்க. அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்துங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய இது கொடுத்துருக்குறோம். அதனால் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்க்கும் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷனில் அது லிங்க் தரேன், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.